நான் மட்டும் தான் தொழுகிறேனா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அன்சா கமா தன்சவுன, நீங்க மறக்கிற மாதிரி நான் மறப்பேன். பைதா நசீது வதக்கிரூனி, நான் மறந்துட்டேன்னு சொன்ன இந்த மாதிரி யாவப்படுத்திக்கிறங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஜிதா சஹூங்கிறதுக்காக இந்த ஹதீஸை நம்ம பார்த்திருப்போம். சஜிதா சஹூடைய சட்டத்துக்காக வேண்டி இந்த ஹதீஸை விளங்கி இருப்போம். இதுல என்ன விஷயம் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பது அதுல இருக்கா இல்லையா? அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், மகான் தான், சிறந்த நல்லடியார் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தன்மை அவர்களுக்கு கிடையாது. மனிதனுடைய தன்மை என்ன? மறப்பது மனிதனுடைய தன்மை. எதை மறப்பான்? சாதாரண விஷயங்களை கூட மறந்துடலாங்க. இபாதத்து ஈடுபாடு கூட செய்யணுமா இல்லையா? மற்ற விஷயங்கள்ல இருக்கிற ஈடுபாட்டை விட வணக்க வழிபாடுகள்ல ஈடுபாடு கூட தானே இருக்கணும். அப்படித்தானே தரிகா முறிந்து ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறான்? நீங்க எல்லாம் தொழுவுறீங்களே, தொழுவும்போது ஈடுபாடா தொழுதுருக்கிறீங்களா? தொழுவும்போது அந்த கணக்கு பாத்தீங்களா இல்லையா? இந்த கணக்கு பாத்தீங்களா இல்லையா? என்னைக்காச்சும் ஒழுங்கா உங்களால தொழுவ முடிஞ்சுச்சா? அப்படி இறைவனோட ஒன்றி கலந்து உங்களுக்கு தொழ முடிஞ்சா? அதெல்லாம் வேணும்னு சொன்னா எங்கள்கிட்ட முறிது வாங்குங்க, நாங்க உங்களை பக்குவப்படுத்தி நாங்க தொழுகிற மாதிரி உங்களை தொலை வச்சிருவோம். எப்படி தொழுவாகலாம்? அப்படி இரண்டரை கலந்துருவாங்களாம். இந்த மகான்கள், அவுலியா மகான்கள், சேகுமார்கள்லாம் அப்படி தொழுதாங்கன்னு சொன்னா அல்லாதான் அவங்கள அப்படி டைரக்ட் கனெக்ஷன் ஆயிருமா? எதுவுமே யாபத்துக்கு வராதான். நாங்கெல்லாம் அப்படி தொழுகிறோம், அது மாதிரி நீங்க தொழுது உண்டான்னு கேட்டவுடனே இவன் ஆடி போயிடுறான். ஆமா, நம்ம தொழும்போது எத்தனை விஷயங்களை, பல விஷயங்கள் நினைக்கிறோமே, மறந்து போன கடன்லாம் அப்பதானே யாபத்துக்கு வருது. நம்ம என்ன நினைக்கிறோம்? வெளியில இருக்கும்போது எதெல்லாம் யாபத்துக்கு வராதோ அதெல்லாம் தக்பீர் கட்டணும், யாபத்துக்கு வரணும். நான் 100 ரூபாய் தரணுமே, இவன் 50 ரூபாய் தரணுமே, இதை அது பண்ணணுமே, அதை கொடுக்கணுமே, கரண்ட் பில் கட்டணுமே, டெலிபோன் பில் கடைசி நாளாச்சு, எல்லாம் எப்ப யாவும் வரும்? தக்பீர் கட்டின உடனே அம்புட்டியாவும் வரும். ஏன்னா சைத்தான் இருக்கிறாங்க, இதுல ஆதாரம். மற்ற நேரத்துல வராம இப்ப மட்டும் வருதுன்னு சொன்னா இதுல எதை காட்டுது? சைத்தான் கண்டிப்பா ஒருத்தர் இருக்கிறான். மற்ற நேரத்துல ஏன் வரல, இந்த நேரத்துல மட்டும் ஏன் வருது? எதான் கருக்க வர்றான் விளைக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை? அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. எந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொன்னா, ஒரு பெரியார் இருந்தாராம், அவருக்கு ஈட்டி குத்திருச்சான். ஒரு போர்க்களத்துல ஈட்டி குத்திருச்சான். ஒரு இட்டுக்க முடியலையாம். ஈட்டிங்கிறது உள்ள போய் விரிஞ்சு இருக்குமா இல்லையா? உருவ முடியலையாம். அப்ப என்னென்னமோ பண்றாங்களா, அவரு உசுறு போதும் வலிக்கிறாராம். அப்ப சொன்னாங்களே, இவர் தக்பீர் கட்டி நின்றுட்டு, அப்ப உருவிருந்து எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் தக்பீர் கட்டினாராம். உருவுனா சலாம் கொடுத்துட்டு கேட்டாராம், எடுத்துட்டீங்களான்னு கேட்டாராம். அப்படி பார்த்தீர்களா? தொழுகை என்பது இப்படி இருக்க வேண்டும். இப்படி முடியுமா? இது மாதிரியான ஒரு மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் தந்தாங்க. ஒரு மனிதன் தன்னை அப்படி இரண்டரை எல்லாம் மறந்துற அளவுக்கு அப்படி அல்லாஹ்வோட கலந்துற இயலுமா? இயலாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நானும் மனுஷன்ப்பா, நான் அல்லாஹ் ஒன்றி தான் தொழுவ நினைக்கிறேன், ஆனா எனக்கும் மறதி வரும். நீங்கள் எப்படி மறந்து விடுவீர்களோ அப்படி 4 ரக்காத்தையே 2 மறந்துறேன்னு சொன்னா மற்றவெல்லாம் ஏமாத்துறோம். அப்ப எல்லா வகையிலும் நான் மனிதனா இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் காட்டுறாங்களா இல்லையா? நீங்க யாவப்படுத்தணும்னு சொல்றாங்களா இல்லையா? அதனால இந்த மறதிக்காக சஜிதாங்கிறது எல்லாம் அவர்கள் நம்ம கற்றுத்தர்றாங்க. அப்ப நம்ம என்ன புரியணும்? எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, மகான் என்றால் அதுக்கு பொருள் என்ன? இறை தூதர் என்றால் அதுக்கு பொருள் என்ன? அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்றால் அதுக்கு பொருள் என்ன? மறுமையில் அவர்களுக்கு நல்ல தரஜா கிடைக்கும் என்பது பொருளே தவிர அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு அவங்களை வைக்கலாம்னு பொருள் கிடையாது. அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்கலாம்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அது மறுமையுடைய தரஜாவுக்காகத்தான் இந்த மகான் எல்லாம் சொல்லப்படுது. அப்ப இதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்படி இரண்டரை கலந்து ஒன்றி தொழுவல முடியாது, யாராலையும் முடியாது. அப்படி ஒரு அம்சமே கிடையாது. மனுஷன் இப்படித்தான் இருப்பான். தடமுறலாக பலவிதமான எண்ணங்களை கொண்டவனாகத்தான் மனிதன் இருப்பான். இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. இதுவும் நம்ம சட்டங்களுக்காக தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். இப்ப கொள்கைக்காக தெரிய போறோம். தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அபூ ஜஹ்ம் ஒருத்தர் இருந்தார், ஒரு சஹாபி. அவர் ஒரு Dress கொடுத்து விட்டிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பாக ஒரு ஆடை கொடுத்திருந்தார். அதை அணிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. அந்த ஆடை எப்படி இருக்குன்னு கேட்டா, நிறைய டிசைன் போடப்பட்டதாக என்ன இருக்குது, வேலைப்பாடுகள் உள்ள ஒரு Dress-ஆக இருக்கிறது. அப்ப தொழுதுகிட்டு இருக்கும் போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கீழே குனிஞ்சு பார்த்தாங்களா, அது அப்படியே இருக்குது. இந்த காலத்துல டிசைன்கள்லாம் இருக்காது, சகஜமாயிடுச்சுல. எல்லாம் டிசைனா போட்டிருக்கும் போது இருக்காது. எது இருக்கு? இல்லாத ஒண்ணை பார்த்ததும் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி போட்டிருந்தா அதெல்லாம் இருக்காது. அந்த காலத்துல இந்த மாதிரி நவீன வேலைப்பாடுகள்லாம் கிடையாது. ஒரு டிசைனான ஒரு சட்டைன்னா அதெல்லாம் உத்து பார்ப்பாங்க. அது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த காலத்துல செல்போனை ஒரே ஒருத்தன் வச்சிருக்கோம், எப்படி உத்து பார்ப்போம். சும்மா 1000 ரூபாய் போன வச்சு அதை பிடி பார்ப்பானுவோம். நம்மளாம் முழிப்போம். ஏன்? அப்பதான் புதுசா வந்திருக்குது. புதுசா வந்திருக்கும் போது யார்ட்டையும் இல்லாம 2 பேர்ட்ட இருந்தா அதை உத்து பாக்குறது, அதையே அது பிரமிக்கிறதுமா இருக்கு. இப்ப பிச்சைக்கார வச்சுக்கிட்டு இருக்கான். செல்போனுக்கு ஒண்ணுமில்லாம போச்சு. இது எவனை ரசிப்பானா? இது நம்மளை ஈர்க்குமா? அதை பார்த்தவன எவனுக்கா கவனம் திரும்புமானா? திரும்பாது. ஏன்? நிறைய ஆயிடுச்சுன்னு சொன்னா கவனம் திரும்பாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த டிசைன்கள், அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் Dress-ல கிடையாது.
ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற ஒரு விஷயம். அது மாதிரி மிஷின்கள், அந்த நெசவு செய்யறதுக்கு எலக்ட்ரானிக் எந்திரங்கள்லாம் இல்லாத ஒரு காலம். அப்ப அந்த டிசைனை பார்த்த உடனே இது மாதிரியுமா ஒரு ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் இருக்குது. அதுல அப்படி கண்ணு போனது என்ன ஆகுதுன்னு கேட்டா அவங்க கவனம் கூட அதுல தான் போகுது. அவ தொழுகையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவங்க கவனம் அப்படி, அது நமக்கு தெரியும் மனசுல அவங்களுக்கு கவனம் போன நமக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அவங்க இதை சொல்றாங்க. சலாம் கொடுத்தவன என்ன செய்யறாங்க, சட்டையை கலட்டுறாங்க. எந்த ட்ரெஸ் ஒருத்தர் அன்பளிப்பா கொடுத்தாரா கலட்டி மரியாதை அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்க. ஏன் இன்னஹா அல்ஹத்னி ஆனிஃபன், இது என் கவனத்தையே தடம்புரல செஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது படுத்தின பாடு ரொம்ப மோசமா இருக்கிறது, எனக்கு தொழுவ முடியல, என் கவனம் பூரா அதுலதான் போகுது, அதுலதான் என்னுடைய ஈடுபாடெல்லாம் போயிடுச்சு, தொழுகையில நான் ஈடுபாடா எனக்கு தொழ முடியலங்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி ஒரு புதுமையான ஒன்றை பார்த்த உடனே நம்முடைய கவனம் திரும்புமோ, பார்க்காத ஒரு பொருள், கிடைக்காத ஒரு பொருள், இதுவரை நம்ம அறிந்திராத ஒன்றை நம்ம அறியும் பொழுது எப்படி நமக்கு ஒரு பெருமிப்பாகவும் ஒரு ஈர்ப்பாகவும் நம்ம கவனத்தை திசை திருப்பக்கூடியதாகவும் இருக்குமோ, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடை அவங்களுடைய கவனத்தை மாத்திருக்கா இல்லையா? அப்ப மனிதரா தானே இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மள பெருசா பாதிக்க இருக்க வேண்டியானே. அதெல்லாம் நாம அப்படி டைரக்ட் கனெக்ஷனுங்க, இதெல்லாம் என்ன அதெல்லாம் ஒண்ணு அப்படி இருக்கலாம்ல, அப்படி எல்லாம் ஆக்கல. அந்த மாதிரி மனம் படைத்தவர்களாக என்ன செய்யல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கலங்கிறத பாக்குறோம். வீட்டுல தொழுகிறாங்க, தொழுதா ஒரு அலங்கார திரை போடப்பட்டிருக்கிறது. அலங்கார திரை என்பது கூட இந்த காலத்துல அப்படி இருக்காது. நம்மள எல்லா வீட்லயும் கிடக்குமே, ஸ்கிரீன் போடுறோமே, ஜன்னலுக்கு ஸ்கிரீன் போடுவோம், கதவுக்கு போடுவோம். இந்த ஸ்கிரீன் எல்லாம் பார்த்து இப்படி இருப்பான ஒருத்தன் இருக்க மாட்டாங்க. அது சகஜம், அதான் உலகத்துல உள்ளதுன்னு ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த அலங்கார திரை என்பதெல்லாம் எங்கேயுமே இருக்காது. அதிகமான பேர்ட்ட யூஸ் பயன்படுத்துறது கிடைக்காது. அப்ப அவங்க வீட்டுல ஒரு அலங்கார திரை போட்டிருக்கிறாங்க. அலங்காரத்தின் உருவப்படங்கள் இல்ல, அனுமதிக்கப்பட்ட மரம், செடி, கொடி, பூக்கள் இந்த மாதிரியான ஒரு அலங்கார ஒரு ஸ்கிரீன் ஒண்ணு கிடக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ போனவங்க சொல்றாங்க, இதை எனக்கு எங்க தொழுகிற திசைக்கு நேரம் இருக்குது, இப்படி இருக்கிறது. தொழுக தக்பீர் கட்ட போகும்போது பாக்குறாங்க அந்த ஸ்கிரீன் முன்னாடி நிக்கிறது. உடனே என்ன பண்றாங்க, இதை எடு. ஏன் எடுக்க சொல்றேன், லா தஸாலு தஸாவீருஹு, இந்த உருவங்கள் என் கவனத்தை மாத்துது. நிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா அதுலயே கவனம் போயிருமோ, அதுலயே ஈடுபாடு ஆயிருமோ எனக்கு பயமா இருக்குது, அதை எடுத்துருங்கிறாங்க ஆயிஷா நாயகிட்ட. ஆயிஷா நாயகி ரிமூவ் பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, முன்னாடி ஒரு ஸ்கிரீன் அப்படி தொங்க விடப்பட்டிருந்தால் கூட அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்தை மாத்துகிறது. அந்த காலத்துல நம்ம இருந்தாலும் மாத்தி இருக்கும். நம்மளும் அது மாதிரியான ஒரு பொருளை பார்க்கும்போது எப்படி கவனத்தை திரும்புகிறோமோ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இதுல விளங்குதா இல்லையா? அப்ப நம்ம என்ன எப்படி இல்ல, இரண்டரை கலந்து மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு எதுனாலும் அசைக்க முடியாமல் அப்படியே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இறை தூதரா இருந்தாலும் கூட, இறை நேசர்களே மிகச்சிறந்த இறை நேசரா இருந்தாலும் கூட அது மாதிரி தன்மை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய தூதருக்கே கொடுக்கலங்கிறத இதை விளங்குறோம். இதுல சட்டங்களுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். முன்னாடி உருவங்கள் கவர்ச்சியான ஒன்று, கவனத்தை திருப்பக்கூடியது ஒன்று இருந்தால் அதை நோக்கி தொழுவாதீங்க. கவனத்தை திருப்பாடி தொழுவலாம். நம்ம கவனத்தை திருப்பும் என்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்குமே ஆனால் அது என்ன செஞ்சிருந்தேன், அதை மறைத்து கொண்டு அதை எடுத்து விட்டுதான் தொழுவணுமே தவிர அதுக்காக இந்த ஹதீஸ்களை நம்ம பல தடவை பார்த்திருப்போம். ஆனா இதுல என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நாம எப்படி நம்முடைய கவனம் திரும்புமோ அந்த மாதிரி பலவீனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் விளங்குதா இல்லையா? தொழுதுகிட்டே இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசலுக்கு பெண்கள்லாம் வருவாங்க. இப்பதான் அந்த அனுமதி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் வருவாங்க. வரக்கூடிய பெண்கள் பிள்ளைகளை எல்லாம் கூட கூட்டிட்டு வருவாங்க. குழந்தைகளை கூட என்ன செய்வாங்க, குழந்தைன்னா நடமாடுற குழந்தை இல்ல, பால் குடிக்கிற குழந்தை, அழுவுமே அந்த குழந்தை, பேச தெரியாத குழந்தை இருக்க, அந்த மாதிரி குழந்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. பள்ளிய வீட்டுல போட்டா வர முடியும், தொழுகைக்கு வரணும்னு வந்துருவாங்க. வந்தாங்கன்னு ஓரத்துல எங்கனா தொட்டில வீட்டுல எங்கனா போட்டு என்ன செய்வாங்க, தொழுகையில ஈடுபட்டு இருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான்